இன்றைக்கும் நாம் கேட்க போகிற செய்தியின் தலைப்பு உண்மையான ஆராதனையின் அழகு. உண்மையான ஆராதனையின் அழகு, த பியூட்டி ஆஃப் ட்ரூ வர்ஷிப் என்கிற தலைப்போடு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவிகளை செய்வாராக. த பியூட்டி ஆஃப் ட்ரூ வர்ஷிப், உண்மையான ஆராதனையின் அழகு. ஒரு ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆராதனைகளில் பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான் மத்தேயு 2. மத்தேயு 2 அப்படின்னு சொன்னாலே அது கிறிஸ்மஸ் செய்தியை குறித்ததான வேத பகுதி. பெரும்பாலும் அது நவம்பர் மாதம் தான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரும். டிசம்பர் மாதம் தான் நாமும் அதை வாசிக்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரை பார்க்கும்படி கிழக்கிலிருந்து வந்த சில சாஸ்திரிகளின் கதையை நாம் அங்கே பல முறை வாசித்திருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், இந்த வேத பகுதியை நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டாம். இன்றைக்கு நாம் அதை ஆராதனை கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வேத பகுதிக்குள் நான் வருவதற்கு முன்பு ஆராதனை ஏன் முக்கியமானது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு காலையில் நம்முடைய சபையினுடைய வாட்ஸ்அப் குழுக்களில் ஒரு வசனம் ஒன்றை தம்பி ஸ்டீஃபக் அனுப்பியிருந்தார். சங்கீதம் 16:11 இல்லையா? ஆமாம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். 16:11. எஸ், வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பக்கத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. எல்லாரும் இந்த பகுதி மட்டும் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். உம்முடைய சமூகத்திலே என்ன உண்டா? பரிபூரண ஆனந்தம் உண்டு. உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. பக்கத்தில் உங்களை கைப்பிடிச்சு கேளுங்க. மனிதனுக்கு தேவையான ஆனந்தமும் பேரின்பமும் விடுதலையும் சுகமும் அமைதியும் ஞானமும் தேவ பிரசன்னத்தில் மட்டுமே கிடைக்கிறது. ஒரு அல்லேலூயா. உன்னை கவனிக்கணும். நான் இதை ஏதேனிலிருந்து தொடங்கினா டைம் போயிடும். ஆண்டவர் மனிதனை தன் சாயலாய் சிருஷ்டித்து அவர் பிரசன்னத்திற்குள் வைத்திருந்தார். ஏதேன் என்பது திறந்த வானம், டிலைட்ஃபுல் ஸ்பாட்னு அதுக்கு பேரு. அந்த இடத்துக்குள்ள வச்சது என்னன்னா, நீ என் கூடவே இருக்கணும். ஏன்னா உனக்கு தேவையானதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மீண்டும் சொல்றேன் பாருங்க. மனிதன் எங்கே இருந்து, எந்த காரியமெல்லாம் எங்கே இருந்து சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த காரியத்தில் தான் அந்த சிருஷ்டிப்புக்கான ஆதாரம் இருக்கிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நான் ரொம்ப குழப்பக்கூடாது, ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஒரு விதை எங்கிருந்து முளைக்குது? மண்ணில் இருந்து முளைக்குது. அந்த விதை முளைச்சி மரமா மாறி அது காய் காய்த்து பூ பூத்து கனி கொடுப்பதற்கான எல்லா தேவையும் எங்க இருந்து தான் கிடைக்கும்? மண்ணில் இருந்தால் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, தண்ணியில் மிதக்கிற செடிகள் இருக்குதா? இருக்குது. தண்ணியில் மிதக்கிற, தண்ணிக்குள்ளேயே வளர்கிற செடிகள் இருக்குது இல்லையா? தாமரை மாதிரி, ஆகாய தாமரை மாதிரி சில செடிகள். அதுக்கு தேவையானதெல்லாம் எங்கே தான் கிடைக்கும்? அதை கொண்டு வந்து நிலத்தில் வைக்க முடியாது. நிலத்தில் இருக்கிற கொய்யா மரத்தை கொண்டு தண்ணிக்குள்ளே வைக்க முடியாது. அது எங்கே உருவாக்கப்பட்டதோ அங்கே தான் அது வளர்வதற்கு எல்லாம் கிடைக்கும். ஆமென் சொல்லிருங்க. சரி, கடல்ல மீன்கள் இருக்கு பாருங்க. அந்த கடல்ல இருக்கிற ஒரு மீனை எடுத்துட்டு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஆத்துல விட்டா அது வளருமா? ஏன்னா அது எங்க பிறந்ததோ அங்கதான் அது உருவாகவும் வளரவும் தேவையான சகலமும் இருக்கிறது. ஒரு ஆமென். அதை விட்டு வெளியே வந்தா அது மரிச்சிரும். அதை விட்டு வெளியே வந்தா அது உயிர் வாழ திணறும். அதை விட்டு வெளியே வந்தா அது நோஞ்சானா போயிடும். ஆமாதானா? நம்ம வீட்டில் எவ்வளோ ஊட்டி ரோஸ் வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் சிஸ்டர். இப்போ தான் நிறைய பேர் அப்படி வாங்க பாஸ்டர், நீ என்ன கடல் மலைன்னு போகிற, நம்ம வீட்டு புறவாசலுக்கு வாங்க. சரி, நான் உங்கள் புறவாசலில் நிற்கிறேன். எவ்வளோ ஊட்டி ரோஸ். அப்போல்லாம் ஒரு ஆசை இல்லை, ரோஸ் விற்றாலே அப்படி ஒரு ஆசை. என்னைக்காவது வந்திருக்கா? இருக்கா உங்கள் வீட்டில்? நாங்களும் சில நேரத்தில் ஒரு 20-30 பேரை கூப்பிட்டு விதை வித்தெல்லாம் கொடுத்தோம். இருக்கா? என் மகன் அந்த விதை வித்தில் ஒரு வெண்டைக்காயை மட்டும் அப்படியே தழுக்க வச்சு அப்படிலாம் ட்ரை பண்ணான். ஒரு வெண்டை செடி தான் காய்ச்சிது. அப்புறம் தண்ணி ஊற்றாமல் போட்டான். முடிஞ்சு, அவ்வளோதான். கவனிங்க. இல்லை ஏன் இல்லை? ஏன் அது ஊட்டியில் வளருது இங்கே இல்லை? கவனிங்க. அப்படின்னா அது எங்கே வளரணுமோ அங்கே தான் அது செழிக்கும். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஒருவேளை நம்ம வச்சு ட்ரை பண்ணாலும் அப்படியே பரிதாபமாக நிற்கும். ஐயோ பாவம், என்னை கொண்டு வந்து இப்படி நாசமாக என் உயிரை இப்படி வாங்குறாளே, அப்படி தானே? ஆமாவா? இன்னைக்கு குழந்தைங்களையும் இங்கே உட்கார சொன்னதுனால இவங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன். கலர் கோழி குஞ்சு வாங்கி விடுறது எவ்வளோ ஆசை பார்த்தீங்களா? எந்த வீட்டிலையாவது அது ஒரு 1.5 கிலோ வளர்ந்து கறி வச்சு சாப்பிட்டவங்க உண்டுன்னா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சான்ஸே கிடையாது. ஏன்னா அது இன்குபேட்டரில் பிறந்ததுன்னா அது எங்கே வளரணுமோ அங்கத்தான். ஆமாவா? அத மாதிரி மனுஷன் பிறந்தது எங்க? தேவசாயல். மனிதன் உருவானது எங்க? தேவ பிரசன்னத்தில். மனிதன் வாழ பழகுனது எங்க? தேவ சமூகத்தில். நல்லதாமேன்னு சொல்லுங்களேன். அப்படித்தான் கர்த்தர் அவனை படைச்சாரு. அதனால அவரோடு இருப்பதுதான் அவனை வளர்க்கும், அவரோடு இருப்பதுதான் அவனை செழிக்க வைக்கும், அவரோடு இருப்பதுதான் அவனுக்கு பாதுகாப்பு, அவரோடு இருப்பது மட்டும்தான் அவனுக்கு விடுதலை. அதை விட்டு மனுஷன் வெளியே வந்துட்டான். ஆனா கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அவனை தன் பக்கமா இழுக்கிறார். வா ஆபிரகாமே, வா, என் கூட இரு, அதுதான் உன்னை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, உங்க கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்? பலிபீடம் கட்டு, என்ன ஆராதி, நான் உன் கூட இருப்பேன், நீ என் கூட இருக்கலாம். இது பழைய ஏற்பாட்டு மெத்தட். புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லிருங்க. அதனாலதான் இங்க சங்கீதக்காரன் எழுதுகிறார். திரும்ப வசனம் படிங்க பார்க்கலாம். இப்போவே கண்ணத்தில் கை வைக்காதிய. நான் அங்கே கேமரா இருக்குன்னு பார்க்க மாட்டேன், சரியா? என்னுடைய செய்தி நேரலைக்கு அல்ல, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. பார்க்குறவங்களுக்கு வாழ்த்துக்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் படிங்க. உம்முடைய சமூகத்திலே என்ன இருக்குதா? மனுஷனுக்கு தேவையான எல்லாம் எங்கே தான் இருக்குது? தேவ சமூகத்தில். நல்லா சொல்லுங்க, மனுஷனுக்கு தேவையான எல்லாம் எங்கே தான் இருக்குது? இன்னொரு தடவை பக்கத்தில் கையை குலுக்கிட்டே சொல்லுங்க, தேவ சமூகத்தில் தான் உங்கள் தேவை இருக்கிறது. உங்களுக்கான எல்லா தேவையும் எங்க தான் இருக்குது? இப்போ ஆராதனை எதுக்கு முக்கியம் தெரியுமா? தேவ சமூகத்திற்குள்ள நுழைகிறதுக்கு ஒரு வாசல் தான் இருக்குது. அந்த வாசலுக்கு பேரு துதியும் ஆராதனையும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்றேன், எனக்கு தேவையானதெல்லாம் எங்க தான் இருக்கு? தேவ பிரசன்னத்துல. தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் போறதுக்கு ஒரு வாசல் தான் இருக்கு. என்ன வாசல்? துதியும். நல்ல பக்கம் தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். துதியும் ஆராதனையும் தான் உங்களை தேவ பிரசன்னத்திற்குள்ள நுழைய வைக்கும். வேற வழியே பாட்டு கேட்டா இல்ல, பிரசங்கம் கேட்டா இல்ல. கவனிங்க, பிரசங்கம் கேட்கறது நல்லது. ஆனா உங்களை தேவ பிரசன்னத்திற்குள் கொண்டு போக ஒரு வாசல் தான் உண்டு, அது ஆராதனை. ஆமென். அப்போ நான் இப்படி சொல்லட்டுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவை, அவங்க சரீரத்துக்கு சுகத்துக்கு தேவை, கவனிங்க, ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆராதனை. அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு இன்னைக்கு தேவை கவுன்சிலிங் கிடையாது, ஒரு ஆராதனை. நல்லா தான் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு சில தரித்திர ஆவிகள் வீட்டுக்குள்ள இருக்குன்னா அதுக்கு தேவை ஆராதனை. சில இடங்கள்ல நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு தேவை ஆராதனை. இன்னைக்கு நிறைய பேர் நாம என்ன நினைக்கிறோம்? இது வந்துட்டா சரியாயிரும், இது நடந்துட்டா இது சரியாயிரும், இந்த நபரை பார்த்துட்டா சரியாயிரும், இந்த டாக்டரை போய் பார்த்தா சரியாயிரும். இல்ல சகோதரியே, கர்த்தர் உனக்கு ஒரு கண்ணை திறந்து ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறார். இப்போ உனக்கு முதல் தேவை ஆராதனை. ஆராதனை தேவ பிரசன்னத்துக்குள்ள நடத்தும். தேவ பிரசன்னம் உன் தேவையெல்லாம் சந்திக்கும். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வேதாகமே ஆராதனை புத்தகம் தான். பைபிள் இஸ் தி புக் ஆஃப் வர்ஷிப். வேதாகமத்தினுடைய பெரிய புத்தகம் சங்கீத புத்தகம். 150 அதிகாரம் இருக்கு, வேற எந்த புத்தகத்திலும் இல்லை. கவனிங்க, வேதாகமத்தின் பெரிய புத்தகமே ஆராதனை புத்தகம் தான். ஒரு ஆமென். பகதம் பார்த்து சொல்லுங்களேன், வேதாகமமே ஆராதனை புத்தகம் தான். ஆமென். வேதாகமத்தில் பெரிய ஆராதனை வீரன் யாரு? தாவீது. அவர் யாரு? பெரிய ஒரு ராஜா. ஒரு ஆமென். இன்னைக்கு கவனிங்கள், அவன் ஒரு அரசியல்வாதி, பொலிட்டீஷியன். நீங்க ராஜான்னு சொன்னோன்னே அவரை ஊழியக்காரன் சேர்க்க கூடாது. அவர் தீர்க்கதரிசி இல்லை, அவர் ஆசாரியன் அல்ல, அவங்க எல்லாம் ஊழியக்காரங்க. இவர் ராஜா.
அரசாங்கத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவன் கண்டுபிடித்து விட்ட ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? எனக்கு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் ஆராதனையில் தீர்வு இருக்கிறது. ஏதாவது தேசத்தில் குழப்பம்னு வைங்களேன், ஒரு சின்ன கலகம்னு வைங்களேன், ஒரு பெரிய ஒரு வறட்சின்னு வைங்களேன், ஒரு தேவை வருதுன்னு வைங்களேன் நாட்டுக்கு, உடனே மத்திய மந்திரி சபையை கூட்ட மாட்டான், அமைச்சரவையை கூட்ட மாட்டான், IPS IAS அதிகாரிகளை கூட்ட மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டா நேராக அவன் வீட்டுக்குள்ள போய் கதவை போட்டுவான், கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பான், கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்பான். வெளியே வரும்போது தீர்வுகளோட வருவான். நல்லா ஒரு ஆமே. அல்லேலூயா. கொஞ்சம் நெகட்டிவாக சொன்னால் தான் புரிய வேண்டிய சிலருக்கு புரியும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் என்னை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இப்படியெல்லாம் பேசினா பிடிக்காது. அவங்களுக்கு வேறு வழியில் வரணும். வேறு வழியில் வரட்டா? என்ன வழின்னா, கவனிங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் இன்னும் சில காரியங்கள் சுகமாகாமல் விடுவிக்கப்படாமல் நடக்காமல் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம், நாம் இன்னும் தேவ பிரசன்னத்திற்குள்ள. இப்போ தான் புரியுது. கரெக்டு பாஸ்டர். இப்படி உல்டாவா சொல்லணும். மாற்றி சொல்கிறேனே, நான் திரும்ப பாசிட்டிவாகவே சொல்கிறேன். நமக்கு தேவையான சகலமும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது. அப்போது எனக்கு சகலமும் நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? நான் அவர் சமூகத்துக்கு போகலை. சமூகத்துக்கு போகலைன்னா என்ன அர்த்தம்? நான் போகிற மாதிரி ஆராதிக்கலை. ஆராதனையினுடைய கோல் என்ன தெரியுமா? ஆராதனையினுடைய லக்கு, ஆராதனையின் முடிவு என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம். அங்க போயாச்சுன்னா காரியங்கள் நடக்க தொடங்குகிறது. ஆமே. கர்த்தர் நல்லவர். என்னை கவனிங்கள். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் உங்களோடு பேசும்படி 8 குறிப்புகளை வச்சிருக்கிறேன். 7 குறிப்புகளை இன்றைக்கும், 8வது குறிப்பை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் பேச ஆண்டவர் உதவி செய்வார். பக்கத்தில் கைப்பிடிச்சி சொல்லுங்க, உங்க திருப்பு முனை, உங்க வாழ்க்கையின் திருப்பு முனை ஒரே ஒரு ஸ்தோத்திர சத்தத்துக்கு பின்னாடி கூட இருக்கலாம். சில பல வருட போராட்டங்கள் ஒரே ஒரு ஆர்ப்பரிப்பின் ஆராதனையில் முடிந்துவிடக்கூடும். நம்ம சில விஷயத்தை லாஜிக்காகவே யோசிச்சுட்டு இருக்கோம். என்னை கவனிக்கணும். எல்லாத்தையும் மூல அறிவில் யோசிக்கிறோம். கொஞ்சம் முட்டாள்தனமாகவும் யோசிக்கணும். மூல அறிவில் இப்படி தான் ஆராதிக்கணுமா, இப்படிலாம் கைத்தட்டணுமா, இப்படி தான் சோத்திரம் பண்ணணுமா, இப்படி தான் இல்லை. சில விஷயங்கள் ஒரே ஒரு அல்லேலூயா அப்படின்ற அந்த அல்லேலூயால முடிஞ்சிடும். நான் சொல்ல புரிஞ்சிச்சா? பல வருடமாய் குருடனாய் இருந்த பர்திமேயு, திமேயுவின் மகன் பர்திமேயு, ஒரே ஒரு சத்தம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். வாழ்க்கையே திருப்பி போடப்பட்டது. அப்படியே காட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தேவை பலமா கையை தட்டி ஒரு நாள் மெய் மறந்து ஆராதிச்சு பாருங்க. அட்டப்பு கட்டப்பெல்லாம் தெரிக்க முடியும். விளங்கிச்சா? நம்ம அதை தடவி கொடுத்துட்டே இருக்கோம். சோத்ரா என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி கொஞ்சம் சத்தமாக ஆராதிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர். இல்லை பிரதர், சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனை ஒரு கம்பீர சத்தத்தில் முடிந்து விடலாம். ஒரு அல்லேலூயா. கவனிங்க, நான் வேத வசனத்துக்கு வரட்டும். இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். சாஸ்திரிகள். தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்னைக்கு செய்தியை பாஸ்டர் 7 பாயிண்ட் சொன்னார், அழகாக இருக்கும் அப்படின்னு வேத பாடம் மாதிரி எழுதிட்டு போகக்கூடாது. இது லைஃப்பில் அப்ளை பண்ணணும். நீங்கள் எழுதுறத விட லைவில் இருக்குது, நீங்கள் திரும்ப போய் கேட்டுக்கங்க. ஆனால் இன்றைக்கி கேட்கும்போதே மனம் திறக்கணும், அறியணும், அறிஞ்சதை அப்ளை பண்ணணும். புரிஞ்சவங்க ராமே. கர்த்தர் நல்லவர். உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. இந்த சாஸ்திரிகளின் கூட்டத்தை ஆராதிப்பதற்கான குணாதிசயம் கொண்ட கூட்டமாய் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆராதிப்பதற்கான சில அழகு இருக்கு இவங்க கிட்ட. ஆராதனைங்கிறது பிரதர் ஏதோ போற போக்கில் வாயில வந்ததை நினைச்சா செய்துட்டு போகிறது அல்ல. இன்னைக்கு அப்படிதான் ஆராதனை மாறிட்டு இருக்கு. நான் கிளம்புற நேரம் வருவேன்,
வந்து என்ன பாட்டு பாடுறாங்களோ அது பிடிச்சிருந்தா பாடுவேன், பிடிக்கலன்னா அமைதியாக இருப்பேன். இன்றைக்கி ஆராதிக்க மூடு இருந்தால் ஆராதிப்பேன், ஆராதிக்க மனநிலை இல்லைன்னா கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன். கேட்டால் பாஸ்டர் கேட்டால் கொஞ்சம் சோர்வாக இருக்கேன் பாஸ்டர். இல்லை இல்லை இல்லை, ஆராதனைக்கு ஒரு பியூட்டி இருக்கு, ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு. இந்த தேவ மனிதரிடத்தில் நான் பார்க்கிற 8 குணாதிசயங்கள் உங்களுக்கு சொல்லட்டும். நம்பர் 1, இவர்களுடைய ஆராதனை அழகான ஆராதனையாய் இருக்க முதல் குணம், இவர்களின் ஆராதனை நோக்கமுள்ள ஆராதனை. நோக்கமுள்ள ஆராதனை. முதல்ல சொல்லுங்க எல்லாரும், என்ன ஆராதனை? இன்டென்ஷனல் வொர்ஷிப். இவங்க வீட்டில் இருந்து கிளம்புனதே எதுக்கு தெரியுமா? ஆராதிக்க. வசனம் படிங்க பார்க்கலாம். 1, 2 சேர்ந்து படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்க வந்தது எதுக்கு? நல்லா சொல்லுங்க, நாங்கள் வந்தது எதற்கு? ஐயா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவரை பணிந்து கொள்ள வந்தோம். பக்கத்துல தட்டி கேளுங்க, இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்தது எதற்கு? பதில் சொல்லுங்க வசனத்திலிருந்து. அவரை அவரை இவங்க கிளம்புனது எதற்கு? ஆராதிப்பதற்கு. வீட்டில் இருந்து ஒட்டகம் ஏறினது எதற்கு? தேசத்தை விட்டது எதற்கு? பிரயாணம் செய்தது எதற்கு? நல்லா சொல்லுங்க, ஆராதிக்க. அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்வளவு வருத்தமா இருக்குது. நல்லா சொல்லுங்க, ஆராதிக்க. இவங்க இருதயத்துல முதல்ல இருந்தது நோக்கம். நான் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். இவ்வளோ நீள பிரயாணம், எப்பா எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க எருசலேம் போறோம். எதுக்கு? அங்க ஒரு ராஜா இருக்கிறார், அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வர்றதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? கவனிங்கள், ஆராதிக்க. நல்லா சொல்லுங்க, எதுக்கு தான் வர்றோம்? ஹல்லேலூயா. இது தானாய் நடப்பதல்ல. நான் கோயிலுக்கு போகிறேன், என் மனைவி தொல்லை தாங்க முடியல, அவள் போகலைன்னா 6 நாள் அதையே தான் கேட்பா. ஏதாவது தலை வலிச்சா கூட, நீ கோயிலுக்கு வரல, அதான் வலிச்சதுன்னு சொல்லுவா. வண்டி பஞ்சரானா கோயிலுக்கு வரல, அதான் பஞ்சராச்சின்னு சொல்லுவா. அதனால் அவள் பஞ்சர் தாங்காமலே எங்கே வந்திருக்கேன். சரி பிரதர், ஆராதிப்பீங்களா? அது அங்கே போய் தான் பார்க்கணும். அது பாட்டை பொறுத்தது, அது மூடை பொறுத்தது. பேனுக்கு நேரம் இடம் கிடைச்சா கொஞ்சம் ஆராதிப்போம், கொஞ்சம் வேர்த்து பூத்துக்கு ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் என்ன செய்ய முடியாது. அது போகிற வழியில் யார் முகத்தெல்லாம் பார்க்குறோமோ அவங்கள பொறுத்தது. போகும்போது சில நரிகை முகத்தை பார்த்தா அன்னைக்கு ஆராதனை விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமே, பக்கம் தட்டி சொல்லுங்க, ஆராதனைங்கிறது போகிற போக்கில் தானாக நடக்கிறது இல்லை, நாம் முடிவெடுத்து தேடி மனசு வச்சு செய்ய வேண்டியது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த சாஸ்திரிகள் வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. என்ன கவனிங்களேன், ஒட்டகங்களில் கிளம்புறாங்க. இப்படி கிளம்பும்போது இவங்க ஏதோ 3 பேர் தனியாக வந்த மாதிரி வீடியோவில் காமிப்பாங்க. அப்படிலாம் இல்லை, இவங்க பெருங்கூட்டமாக வந்திருக்கலாம். செய்தியின் கடைசியில் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க துணை ஆட்களோடு வந்திருக்கலாம். பொக்கிஷங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. இவங்க குதிரைகளை ரெடி பண்ணி நீண்ட பிரயாணம் அரேபிய பாலைவனத்தில் இருந்து அப்படியே நடந்தே எருசலேமுக்கு வரணும். இந்த பிரயாணத்துக்கு புறப்படும் போது வீட்டம்மா கேட்டிருக்கும், எங்கே இவ்வளோ தூரம் கிளம்புறீங்க? நாங்கள் அந்த ராஜாவை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு எதுக்கு பொக்கிஷம்லாம் எடுத்து வைக்கிறீங்க, மணி பர்ஸ் எல்லாம் தூக்கி வைக்கிறீங்க, வெள்ளி பொண்ணெல்லாம் சேர்க்கிறீங்கள, எதுக்கு? நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். நண்பர்கள்லாம் கூடி பேசி ப்ரிப்பேர் ஆகுறீங்களே, எதுக்கு? நாங்கள் அவரை. உண்மையிலேயே சரியாய் ஆராதிக்கும் அழகு என்ன தெரியுமா? ஆராதிப்பவர்கள் இன்னைக்கு காலையில் முழிச்ச பிறகுதான் ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னா கொஞ்சம் கோயிலுக்கு
அப்படி இல்லை, அவங்க சனிக்கிழமை வேலையை விட்டு வரும்போதே தயாராகிடுவாங்க. நாளைக்கு ஆராதனை. நேற்றே அவங்க ஜெபிச்சிருப்பாங்க, நேற்றே பைபிள் டைரி எடுத்து வச்சிருப்பாங்க, நேற்றே பைக்கில் பெட்ரோல் போட்டிருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். வேலை முடிஞ்சு வர்ற வழியிலேயே ஏர் செக் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் அவன் கேட்பான், என்னப்பா போகும்போது தானே பண்ணுவேன், இன்னைக்கு என்ன வரும்போது பண்ணுற, எங்கேயும் போறியா? நான் நாளைக்கு குடும்பத்தோட ஆராதனைக்கு போகணும். நேற்று நைட்டே அவங்க துணி அயன் பண்ணி இருப்பாங்க, நேற்று நைட்டே அவங்க ஆட்டோவுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க, 8:30 மணிக்கு என் வீட்டு முன்னாடி நீ வந்துடணும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கு, நான் அவரை ஆராதிக்க போகிறேன். அல்லேலூயா. எழும்பின பிறகுதான் மெதுவா துணியை தேடுறது. இன்னைக்கு வெள்ளையா, ஐயோ அது துவைக்காம கிடக்குதே. ஆட்டோவா, நான் கிளம்பிட்டு 9 மணிக்கு தான் அடிச்சேன் பாஸ்டர். ஆட்டோக்காரன் லேட். இன்னும் ஆட்டோக்காரனே இல்லை. நீங்கள் நேற்றையெல்லாம் சொல்லியிருக்கணும். குற்றாலத்துக்கு நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கே சொல்லி வச்சோம் இல்லையா? மொட்டை அடிக்க போகும்போது சொல்லி வச்சோம் இல்லையா? நீ இப்போ போகணுப்பா, அங்கே போகணும், மொட்டை போட. அதனால் நாளைக்கு ஒரு 9 மணி மறந்துடாதானே. நாளைக்கும் ஃபோன் பண்ணுவேன், காலையில் ஒரு தடவை ஃபோன் அடிக்கேன். சொன்னோமா? ஆனால் ஆராதிக்க மாட்டோம். போவோம் 9க்கு போனாலும் ஆராதிப்போம், 10க்கு போனாலும் அப்படி கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிடும். இல்லை, நம்பர் 1 நோக்கமுள்ள ஆராதனை. மனசில் என்ன செட் பண்ணணும், அதான் நோக்கம். முந்தின நாளே செட் பண்ணணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். முந்தின நாளில் இந்த வாரமே செட் பண்ணிடணும். இன்றைக்கி லேட்டாக வந்துட்டேன், அடுத்த வாரம் 9 மணிக்கு இங்கே இருக்க போகிறேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்கள். செட் பண்ணணும், அலாரம் செட் பண்ணணும், ஃபேமிலியை செட் பண்ணணும், சாப்பாடு காரியம் செட் பண்ணணும். அன்றைக்கி தான் 8:45 கொண்டு வந்து 1.5 கிலோ மட்டனை கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்யும் இல்லையா? அன்றைக்கி காலையில் தான் குளிக்கிறதுக்கு துணியெல்லாம் அள்ளி வச்சுட்டு அப்படியே போகிறது. எங்கே கொஞ்சம் துவைச்சிட்டு வந்துடுறோம். காலையில் குளிக்க போனோம் பாஸ்டர், லேட் ஆகிட்டு பாஸ்டர். உங்களுக்கு நோக்கம் இல்லைல்ல பிரதர். அன்றைக்கி காலையில் தான் சீட்டு பணம் கொடுக்கணும் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை சீட்டு. ஏன் கொஞ்சம் நேற்று நைட்டே கொடுங்க, பக்கத்து வீட்டை கொடுத்து விடுங்க, ஜிபே பண்ணுங்க. நீங்கள் முதல்ல உங்கள் மனதை செட் பண்ணுங்க, இது கர்த்தருடைய நாள், நான் ஆராதிக்க போகிறேன். கர்த்தர் சபையை பலப்படுத்துவாராக. நம்பர் 2 அழகான ஆராதனை. அழகான ஆராதனையின் 2ஆம் அழகு என்ன தெரியுமா? வசனம் 2, அது விருப்பமுள்ள ஆராதனை. என்ன சொல்லுங்க? 2ஆம் வசனம் எல்லாம் படிங்க பார்க்கலாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள எல்லாம் சொல்லுங்க. வந்தோமா அனுப்பப்பட்டோமா? வந்தோம்னா என்ன அர்த்தம்? நாங்களே வந்தோம். யார் எங்களை கட்டாயப்படுத்தல, யார் எங்களை தூண்டல. போங்க இயேசுவை பார்த்துட்டு வாங்க, புண்ணியம், இயேசுவை பார்த்துட்டு வாங்க, ராஜா வந்திருக்கிறார். யாரும் சொல்லி வரலங்க, யாரும் சொல்லி வரல. கர்த்தர் சொப்பனத்தில் வந்து என்னை ஆராதிக்க வரமாட்டாயா? கர்த்தர் அழைக்கல. சாத்தான் ஒரு பக்கத்தில் நாக்க தொங்க போட்டு நின்று நீ போகவில்லை என்றால் இன்னைக்கு நான் உன்னை பிடிப்பேன், அவனும் பயங்காட்டல. புருஷன் ஒருவேளை அங்கே இருந்து என்ன ஆராதனைக்கு போலையா, அவர் தூண்டல. மனைவி முந்தின நாள்ல இருந்தே ஜெபம் பண்ணி ஆண்டவரே நாளைக்கு ஆராதனைக்கு. ஐயா உங்களுக்கு தெரியுமா, உங்க வீட்டம்மா சனிக்கிழமை உபவாசம் போடுறதே உங்களை ஆராதனை கொண்டு வர்றது தான். அது அவளுக்கு ஒரு ஜெப குறிப்பு. ஆண்டவரே எப்படியாவது அந்த மனுஷன் வந்துடணும். ஏன்னா திடீர்னு வண்டி எடுத்துக்கிட்டு போவார். வண்டிக்குள்ளே தான் பெயிண்ட் டப்பாலாம் இருக்கும், வண்டிக்குள்ளே தான் கரண்டிலாம் கிடக்கும். அவர் கிளம்பும் போது சொல்லுவார், ஆராதனைக்கு தான் கிளம்புறேனே. ஆனால் வண்டி லெஃப்ட் எடுக்கிறதுக்கு பதில் ரைட் எடுத்து போகுதே. கவனிங்க, கட்டாயப்படுத்தி இல்லை. இவங்களை யாராவது கட்டாயப்படுத்துனாங்களா? இல்லை. அவங்க தேசம் அவங்கள தூண்டி எழுப்பல. அவங்களுக்கு தெரியும், ராஜாவை பார்க்க நானே விரும்பி போகிறேன். ஒரு ஆமை நல்லா சொல்லிருங்களேன். அண்ணன் மாதிரி நல்லா கண்ணை திறந்திருக்கீங்களா? ஆராதனை அழகா இருக்கணும்னா விருப்பத்தோட வரணும். சொல்லுங்க, எப்படி வரணும்? பக்கத்துல தட்டி சொல்லுங்க. நமக்காக மரித்தவரை, ஜீவன் கொடுத்தவரை, கிருபை தந்தவரை, இவ்வளவா நடத்தினவரை ஆராதிக்கிற மனசு சொந்த விருப்பத்திலிருந்து வரணும். எங்க இருந்து வரணும்? எல்லாரும் பாடுறாங்க, நம்மளும் பாடுவோம். இல்ல, எல்லாரும் கை தட்டுறாங்க, நீங்க தட்ட வேண்டாம். எல்லாரும் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்க பக்கத்தில் எப்படி பார்க்குறது? அவ கொடுக்காவா, இவ கொடுக்காவா, அவ கை தூக்குதா, இவ கை, நான் நம்மளும் தூக்கிடுவோம். இல்லை, யாரோ செய்வதால் அல்ல, நானே செய்வேன். கர்த்தர் நல்லவர். சிலர் சபையில குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சதே இல்லை. கர்த்தாவே இந்த பாயிண்ட் ஞாபகப்படுத்தாதே, நான் ஜெபம் பண்ணேன் கர்த்தாவே.
அந்த பெருக்குமாரை எடுத்ததே இல்லை. நான் உண்டு, என் சபை உண்டு, என் வண்டி உண்டு, நான் புறப்படுவேன். அது யாராவது செய்வாங்க? ஆமென். சிலர் அந்த டிராக்ஸை எடுத்துட்டு போனதே இல்லை, சுவிசேஷ ஊழியம் வந்ததே இல்லை, ஜெப நட கண்டுகிட்டதே இல்லை, உபவாசம் அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. கர்த்தருக்கு கொடுக்கிறது அது காணிக்க 10 ரூபா 20 ரூபா, இப்போ 10 20 மாறி இருக்கு. போன மாதம் நான் கணக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது 10 என்னவா மாறி இருக்கு. ஆமாம், சோத்திரம். அதுக்காக சோத்திரம். உரிமை தொகை வந்த பிறகு 10 20 மாறி இருக்கு. அப்படி அப்படி அவ்வளோதான். மற்றபடி சபையில் ஏசி வாங்குவதற்கு யாரெல்லாம் முன் வருகிறீர்கள், அது ஒரு 4-5 பேர் இருப்பாவே, கொடுப்பாவே. இந்த மாதம் அன்பின் விருந்து, அது நம்ம இப்படியே இருப்போம். ஏன்? யாராவது செய்யட்டும், யாராவது செய்யட்டும். ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு காரியத்தில் பாஸ்டர் இந்த முறை நான் வந்திருக்குமா? யோசிச்சு பாரு. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா? இயேசுவை பார்க்கணும் அப்படி தானே, யாராவது போவான், பக்கத்தில் இருக்கவங்க போவான். நம்ம ஏன் ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் பாலைவனத்தில் நடக்கணும்? தேவையில்லை. கர்த்தர் யாரை கொண்டாயிலும் செய்வார். ஒன்றை கவனியுங்கள், இயேசுவை பார்த்து இவர்கள் ஆராதிக்காமல் இருந்திருந்தால் இயேசுவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் தேவகுமாரனின் பாதங்களை முத்தமிடும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். 2000 வருஷம் கழிச்சு உங்களை பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க. பரலோகத்துக்கு நீங்கள் நானும் போகும்போது நிச்சயமா இந்த சாஸ்திரிகள் ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாரு. அன்னைக்கு அவங்க கை குலுக்கி சொல்வோம், பாக்கியம் ஐயா, பாக்கியம் ஐயா. உன்னை பேசாத கிறிஸ்மஸ் உண்டா? உன்னை படிக்காத மத்தேயு உண்டா? உன்னை கடந்து வராத கிறிஸ்தவன் உண்டா? அந்த பாக்கியம் கிடைக்க காரணம் சொந்த ஆராதனை. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வசதி வரட்டும்னு இருந்தா, வாய்ப்பு வரட்டும்னு வந்தா, எல்லாம் சரியாகட்டும்னு இருந்தா ஒரு நாள் ஆராதிக்க மாட்டோம். ஒரு ஆமே. நான் இப்படி நான் உங்களை இந்த பாயிண்டை உற்சாகப்படுத்தி முடிக்க விரும்புகிறேன். யார் செய்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் செய்யுங்க பிரதர். தேவன் மற்றவர்களுக்கு என்ன செய்தார்னு உங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க அமைதியா இருக்கட்டும். தேவன் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் உங்களுக்கு தெரியும் தானே. யார் பாடாவிட்டாலும் நீங்கள் பாடுங்கள், யார் துதிக்காவிட்டாலும் நீங்கள் துதியுங்கள், யார் கைதட்டாவிட்டாலும் நீங்கள் கைதட்டுங்கள், யாரும் ஊழியத்திற்கு போகாவிட்டாலும் நீங்கள் போங்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அவர் என் ஆத்துமாவுக்கு எவ்வளவு செய்தார். ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. ஆராதிக்கும் போது மட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்தார்னு நமக்கு தெரியாது. அவங்க கர்த்தரை அறியாமல் இருக்கலாம், கர்த்தரை அவங்க நேசிக்காமல் இருக்கலாம், அன்னைக்கு அவங்க சோர்வாக வந்திருக்கலாம். நீங்கள் அதை பார்த்துட்டு எல்லாரும் துதிக்கலையே, கரங்களை எல்லாரும் தட்டுவோம், தட்டுறாவளா? அவளும் தட்டல, நம்ம மட்டும் தட்டா சத்தம் வேற மாதிரிலாம் கேட்கும். நம்ம மட்டும் அல்லேலூயா அப்படின்னா பக்கத்தில் திரும்பி பார்ப்பாங்களே, பார்த்து போறான். ஏன்னா கர்த்தர் என் ஆத்துமாவுக்கு செய்தது எனக்குல தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னம்மா இப்படிதான் சத்தம் போனீங்க, இப்படிதான் ஆராதிக்கணுமாங்க, 2-3 டைல்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுலாமா, இப்படிதான் நீங்க குதிப்பீலாம் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லணும், எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு செஞ்சது. இது மாத்திரமல்ல, இன்னும் அர்ப்பணும் நீசனுமாய் துதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதுட்ட மனைவி போய் சொல்றா, இப்படிதான் ஆராதிப்பாங்களா, இதெல்லாம் அப்படி வித்தியாசமா இருக்குது, இன்னைக்கு ரொம்ப லட்சணமா தான் இருந்தீரு, பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு சுத்திட்டு இருக்கீரு, என்ன நடக்குது அப்படின்றா. அவன் சொன்னான் பாருங்க, கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு என்ன செஞ்சாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை ராஜகுமாரத்தையாவே பிறக்க வச்சாரு, இவன் ஆடு மேய்க்கிறன்ல இருந்து உயர்த்தி வச்சாரு. அதனால நீ அமைதியா இருப்ப, என்னால இருக்க முடியாதம்மா, நான் அவரை துதிச்சுத்தாவே அடைந்திருப்பார்கள். சொல்லுங்களேன். என்ன பிரதர் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமா இருக்கிறேன் பிரதர், மனசுல அப்படியே பொங்கி வழியுது. ஹல்லேலூயா அப்படியா? சொல்லுங்க, எப்படி ஆராய்ச்சிருப்பாங்க? அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே, அங்க முன்னணியில் கிடக்கிற இயேசுவை பார்த்த உடனே எத்தனை சத்தம் வந்திருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு ஜம்பிங் வந்திருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு களி கூறுதல் வந்திருக்கும்.
நான் நினைக்கிறேன் அதுல 2-3 பேர் அழுது இருப்பாங்க. இத்தனை மாசமா நடந்து வந்தது இவரை பார்க்க தானே, நம்ம பார்க்க வந்த நோக்கம் நிறைவேறிச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க ஒருத்தர் கட்டி பிடிச்சிருப்பாங்க. வாவ், நாங்க கடைசியா வந்து சேர்ந்துட்டோம், நாங்க இயேசுவை பார்த்துட்டோம், அவர் மகிமையை தரிசிக்கிறோம், அவரோடு நாங்க உறவாடுறோம். உண்மையான ஆராதனை உணர்ச்சியால் நிரம்பி வழிகிறது. நல்லாமேன்னு சொல்லணும். சபை இந்த விஷயத்துல கொஞ்சம் மோசமா இருக்கு, திரும்பவும் சொல்றேன். ஆமா, எந்த உணர்ச்சி மூஞ்சில காட்டுறதில்லை. அந்த வாசப்படியில் நான் பார்த்த உணர்ச்சி தான் போகும்போதும் இருக்குது. ஃபேஸில் வரவே வராத. ஆனால் நம்ம சொல்லுவோம் மனது முழு மனசு எங்கெங்க இருக்கு? மனசு எங்க இருக்கு? ஆத்துமாவே நன்றி. எது ஆத்துமா? ஆத்துமாவுக்கு 3 பகுதி: அறிவு, சித்தம், உணர்ச்சி. தட்டி சொல்லுங்க. ஆத்துமா தான் உணர்ச்சி. நல்லா சொல்லுங்க. ஆத்துமாவில் தான் உணர்ச்சியும் இருக்கு. உணர்ச்சியே இல்லைன்னா ஆத்துமா செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்போ ஆராதிக்கும் போது என்ன வரணும்? நல்லா சொல்லுங்க. ஆராதனையில் என்ன வரணும்? அல்லேலூயா. தாவீது ஆராதிச்சானே, ரொம்ப மாம்சத்தில் ஆராதிச்சிட்டாரோ, மாம்சத்தில் ஆடிட்டாரோ? இல்லைங்க, அது மாம்சம் இல்லை, அது உணர்ச்சி பெருக்கம். அவரை கண்டுவிட்ட, தன்னை நோக்கி தேவன் வந்துவிட்ட, தான் நீண்ட காலம் தேடி இருந்த மகிமை திரும்பி வருகிற உணர்ச்சி அது. சங்கீதம் 47:1 1-2 வசனங்களை காமிமா, வேகமா காமி. சங்கீதம் 47:1. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய். நல்லா ஆர்ப்பரிச்சு போங்க, படிங்க பார்க்கலாம் இன்னொரு தடவை. இல்ல, அந்த வசனத்தை எப்படி படிக்கணுமோ அந்த டோன்ல, அந்த உணர்ச்சியில படிங்க பார்க்கலாம். சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய். இப்படிதான் அர்ப்பணிக்கணும். நீங்க கொஞ்சம் அமைதியா ஆராய்ச்சா கர்த்தர் கேட்க மாட்டார். இயேசுனாரு கேட்காதா என்ன? இல்லைங்க, இது எல்லாம் அன்பு நிரம்பும் போது வர்றது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீண்ட கால ஏக்கம் நிறைவேறும் போது நான் துள்ளி குதிப்பேன் என்றால், ஒரு வாரமா என் தகப்பனை தேடினேனே, இன்னைக்கு அவரை பார்க்க வந்திருக்கும் போது வருகிற உற்சாகம் அது. 63ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், 63:4. என் ஜீவனுள்ள மட்டும் உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். 5ஆம் வசனம், நீத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். சொல்லுங்க, என்ன களிப்பு அப்படின்னா என்னது? உங்க வாயில ஆனந்த களிப்பை வச்சு காமிங்க பார்க்கலாம். கர்த்தாவே சோத்திரம். நான் என்னமோ உளுந்தங்களியை வச்சு காமிக்க சொன்னமே, அமைதியாயிட்டா. நான் ஆனந்த களியை தான் சொன்னேன். ஆனந்த களிப்புனா என்ன தெரியுமா? ஆராதிக்கும் போதே ஸ்மைல் பண்றது. நீர் எவ்வளவு நல்லவ, என்ன தக்க தனியா சிரிச்சிட்டு இருக்கு, அது ஆனந்த களிப்பு. ஆமீன் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. 98ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. 98:4. சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி எப்படி ஆர்ப்பரிங்க? ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிடுங்கள். என்ன இடுங்கள்? முழக்கமிடுங்கள். சத்தமா சொல்லுங்க. என்ன இடுங்கள்? எதெல்லாம் தட்ட முடியுமோ தட்டி சத்தம் வர வைங்க. அல்லேலூயா. கையை தட்டி சத்தம் வரட்டும், டேமரின் அடிச்சு சத்தம் வரட்டும். அது அல்லேலூயா. கையை தட்டுறதுக்கு வலிக்குது பாஸ்டர், சுவரை தட்டி சத்தம் வரட்டுமே. முழக்கமிடுங்கள். நல்லா ஒரு ஆமே. அல்லேலூயா. முழக்கமிடுங்கள். 126ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்க. 126ஆம் சங்கீதம். உணர்ச்சி 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 ஆராதனையில வரலாமா? அப்பொழுது நம்முடைய வாய் எப்பொழுது? நல்ல பதில் சொன்னீங்க. போனஸ் போட்ட பொழுது, சீட்டு விழுந்த பொழுது, குழு கடன் எடுத்த பொழுது. சோத்திரம். அப்பொழுதா? எப்பொழுது சொல்லுங்க. சோத்திரம் பாஸ்டர். கத்திர ஒரு பவுன்ல எங்களுக்கு நகை எடுக்க வச்சு என் புருஷன் வந்து வாங்கி கொடுத்தார் பாஸ்டர், புதுசாக ஒரு செயின்.
அப்போ இருக்கும் பாருங்க நகைப்பு. இது இப்பொழுது இல்லை, எப்பொழுது? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சிரிக்கணும்னா, உண்மையில் சிரிக்கணும்னா, உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அது தேவ சமூகத்தில் தான். இங்கே என்ன செய்யணும்? கொஞ்சம் சிரிங்க. எல்லாரும் வாயில் ஒரு குட்டே பிஸ்கெட் வச்ச மாதிரி சொல்லுங்க. நான் எங்கெல்லாம் கண்டுபிடிக்கும் பத்தியலா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு. ஆனா நான் பார்க்குறேன், என் ஆத்மாவை கத்துற ஆமேன் அல்லேலூயா அப்படி சொன்னோன்னே ஆரம்பிச்சிடறாங்க. நான் பார்க்குறேன், இவ்வளோ நேரம் பிள்ளை அமைதியாக இருந்தது பாரு. அப்புறம் இந்த படிக்கட்டில் ஒரு கூட்டம், அந்த ஞானசான தொட்டியில் ஒரு கூட்டம், அங்கே வெளியே ஒரு கூட்டம் எல்லாம் அப்படியே ஒதுங்கி ஒரு கூட்டம். ஏக்கா நீங்கள் நல்லா அப்படி தான் சிரிக்கணும், அதுக்கு தான் வரிய. அதை கொஞ்சம் உள்ளேயும் செய்யுங்களேன். இன்னமும் இந்த இடத்துக்குள்ளே வந்தோடனே மட்டும் அப்படியே பணிந்து குனிந்து தெய்வம். ஆனால் அவர் சொல்றாரு, உங்கள் வாய் நகைப்பினால நிரம்பட்டு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்ல. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஆராதிக்கிறதுக்கு வெட்கமே படக்கூடாது. ஆமே. இந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு எச்சரிப்பை சொல்லி முடிக்கிறேன். எப்போ கர்த்தரை ஆராதிக்கும் போது நீங்கள் உணர்ச்சி பூர்வமாய் ஆராதிக்கவில்லையோ, நீங்கள் உங்கள் ஆழ் மனதிலே வேறு எதையோ ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். புரிஞ்சிட்டு மாத்தி சொல்றேன். யாரால உணர்ச்சி பூர்வமா ஆராதிக்க முடியாது தெரியுமா? அவங்க ஏன் உணர்ச்சி வரமாட்டிக்குன்னா, அந்த ஆழ் மனதில் சப்கான்சியஸ்ல தே வர்ஷிப் சம் ஐடல்ஸ். பணத்தையோ நகையையோ கணவனையோ மனைவியோ பிள்ளையையோ கடவுள் தந்த ஸ்தானத்தையோ பொசிஷனையோ வேலையையோ தொழிலையோ ஒருத்தர் ஆராதிப்பாங்கன்னா அவங்களுடைய மனசு உணர்ச்சி வசமே படாது. ஆனால் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷப்பட காரணம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு இருந்த ஒரே நோக்கம், ஒரே தேவன், இயேசு ஒருவரே. ஆறாவதாய் அழகான ஆராதனையின் ஆறாவது அடையாளம், குணாதிசயம் என்ன? 3 முதல் 8 வரை 12ஆம் வசனம். 3 முதல் 8 வரை வாசிக்க வேண்டாம், நேரம் முடிய போகிறது. 12ஆம் வசனம் ஒரு வசனம் மட்டும் படிப்போமா? 12 பாருங்க. பின்பு அவர்கள் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு. ஒரு நல்ல ஆராதனை, அழகான ஆராதனை, உண்மையான ஆராதனை விளைவுகளை ஏற்படுத்தும் ஆராதனை. ஆமென். இட் ஹேஸ் சம் எஃபெக்ட்ஸ். ஆராதனை அப்படிங்கிறது பாடிட்டு வர்றதல்ல. உண்மையான ஆராதனை சில விளைவுகளை உண்டாக்கும். ஒரு ஆமேன் சொல்லிருங்க. ஆமென். நல்ல ஆமென். இவங்க ஆராதனை யாரெல்லாம் விளைவு உண்டாக்குது பாருங்க. நான் வருஷப்படுத்தின நேரம் ஆயிரும். ஏரோதுவுக்குள்ள ஒரு விளைவு, கலங்கி போய் நிற்கிறான். எருசலேம் நகரம் கலங்கி போய் நிற்கு. அங்க இருக்கிற வேதபாரகர்கள் படிங்க பார்க்கலாம். 6ஆம் வசனத்துல மன்னிக்கணும் 4. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று. என்னைய பாருங்க, நானே வேகமா சொல்லட்டும். இப்ப பாருங்க, இவங்க ஆராதனை உண்டாக்குன விளைவு என்ன தெரியுமா? பைபிளே திறக்காத ஒரு ஆளு இப்ப தான் பைபிளை திறக்குது. மீகா 2ல எழுதி இருக்கு, கிறிஸ்துவானவர் பெத்லகேமில் பிறப்பார். இப்ப நான் அவங்கள சிந்திக்க வைக்குது. ஓ, இது கிறிஸ்து பிறக்கும் காலமா? ஐயா, கிறிஸ்துவுக்கு சொந்தமான ஜனத்துக்கு புத்தி இல்ல. ஆனா எவனோ ஒருத்தன் ஆராதிக்க வந்தான் பாருங்க, இவனுக்கு புத்தி வருது.